உங்களுக்கு என்னோட பாட்டி ஹெல்ப் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அது இப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து துணிய காய வைக்க போறேன்னு சொல்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பாட்டி, இப்படியே கிளம்பி வாங்க, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம். ஏ கிழவி, வாயை மூடு. அத விடுங்க பாட்டி. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க 2 பேரும் ஜோடியா நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் அங்க சந்தோஷமா இருக்கலாம். சார், பாட்டிக்கு வயசாயிடுச்சு, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏன் சார் அவங்களோட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அஞ்சலி, அஞ்சலி, விடுங்க 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 சார். நான் எனக்கு தப்பா சொல்லிட்டேன்? அதுலயும் இத பாட்டி சொன்னதுனால நான் ஒண்ணும் சொல்லல. நான் முன்னாடியே சொன்னலங்க, அந்த மரகதம் பாட்டி, இந்த பாட்டி, என் சித்தி எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி தானங்க நான் சொன்னேன். சார், இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் அப்பா. சார், எப்படி சார் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். ஏன் பேசக்கூடாது? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பண்ற துரோகம் தானே சார்? எந்த பொண்ணுக்கு? கவிகா இல்ல, அப்புறம் உங்க பழைய ஞாபகம் வரும்போதெல்லாம் அதுல ஒரு முகம் தெரியாத ஒரு பொண்ணு வருதுன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பொண்ணு கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரிலாம் அடிக்கடி ஞாபகம் வருது. அதனால நீங்க கவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கவிக்கு நீங்க செஞ்ச துரோகம் ஆயிடும், அந்த பொண்ணுக்கும் செஞ்ச துரோகம் மாதிரி ஆயிடும் சொன்னீங்களே சார். இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, இதுவும் நீங்க அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம் தானே சார்? உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஞாபகம் எல்லாம் வரலாம் சார். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப நீங்க அந்த பொண்ண தேடிதானே சார் போவீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்வீங்க? என்னங்க, நேத்து வரைக்கும் கவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உங்க ஞாபகத்துல வந்துட்டு போற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு சொல்றீங்க? எனக்கு தெரியும் சார். அது யாருன்னு தெரியும் போது உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்பவே யாருன்னு சொல்லுங்க, நான் ஆச்சரியப்படுறேன். அது வேற யாரும் இல்ல சார், கவிதான். ஏன்னா கவிதான் உங்களை 5 வருஷமா லவ் பண்ணிருக்கா, நீங்களும் அவளதான் லவ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க அவ கூட தான் சுத்தி இருக்க முடியும், அவளுக்கு தான் பூ வாங்கி கொடுத்திருக்க முடியும், அவ கூட தான் நீங்க நெருக்கமா இருந்திருக்க முடியும். சும்மாவே இருக்க மாட்டா. ஏங்க, நீங்க வேற யாரையும் சொல்ல போறீங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நீங்க என்னடானா அரைச்சமாவே திரும்ப அரைச்சிட்டு இருக்கீங்க. கவி அது இதுன்னு பழைய கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. அட போங்க. அது நிச்சயமா கவிதா சார். ஐயோ, தயவு செஞ்சு இந்த டாபிக்க விடுங்க. கேட்கும் போது ரொம்ப டயர்டா இருக்கு. நானும் எத்தனை வாட்டி தாங்க உங்ககிட்ட சொல்றது, அது கவியா இருக்க சான்ஸே இல்ல. திரும்ப திரும்ப கவினே சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நான் கவியை பார்த்ததுல கவி எப்படி இருப்பா, என் கனவுல வந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. கவியோட பிஹேவியருக்கும் என் கனவுல வந்த பொண்ணோட பிஹேவியருக்கும் மல அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களையும் கவியும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும், அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. கரெக்ட் கரெக்ட். அதனால அது கவியே கிடையாது சார். அது கவியோ இல்ல கவி இல்லையோ, ஆனா உங்க ஞாபகத்துல வர அந்த பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், என் குழந்தைக்கு நீங்க அப்பா தானே நீங்க சொல்றதெல்லாம் அது வேற சார். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, அப்போ நானும் இப்பவே என்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். எனக்கு பழைய ஞாபகம் வந்து
என் ஞாபகத்துல வர்ற பொண்ணு வேற பொண்ணா இருந்து அந்த பொண்ணு கூட தான் நான் போகணும்னு இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எனக்கு பழைய ஞாபகம் வரவே வேண்டான்னு. சார், இத்தனை நாளா உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும் தானே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அஞ்சலி, ஒன்னு விட்டு கொடுத்தாதாங்க நமக்கு இன்னொன்னு கிடைக்கும். அப்போ பழைய ஞாபகம் எனக்கு வர வேண்டாம்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துருவேன். எதுக்காக விட்டு கொடுக்கறீங்க சார்? நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அதுக்காக தான். அதுக்கு எனக்கு பழைய ஞாபகம் வரதுதான் பிரச்சனைனா எனக்கு அந்த மாதிரி பழைய ஞாபகம் வரவே வேண்டாம்.